Hi everyone, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தேன். லிட்டில் இந்தியாவுக்கு போய் இந்தியன் வெஜிடபிள்ஸ். ஸோ நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினேன், அது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் தான். பட் இருந்தாலும் அது வந்து இங்கே 125 ரூபா. எனக்கு கேட்டால் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லேயே ரொம்ப காஸ்ட்லினா அது வந்து கத்திரிக்காய் தான். ப்ளஸ் 2 முருங்கைக்காய் வாங்கியிருந்தேன், அது 60 ரூபா. இப்போலாம் இந்தியாவிலே யாரும் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் குசுராக கொடுக்கறது இல்லை தான். பட் இருந்தாலும் இங்கே வந்து 50 கிராம் 100 கிராம் வந்து 40 ரூபா 50 ரூபான்னு வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, இருந்தாலும் நம்மளால் இந்தியன் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் தான். இது வந்து 113 ரூபா. நான் எல்லாமே மோஸ்ட்லி 1/4 கிலோ அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன், 400 கிராம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து நூல்கல். இது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இன்றைக்கி எனக்கு கிடச்சிது, அதனால் நான் வாங்கினேன். பட் ஆனால் இந்த ஒரு நூல்களோட விலை பார்த்திங்க அப்படின்னாலே இது வந்து ஒரு 1/4 கிலோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோடய விலை பார்த்திங்கனாலே 91 ரூபா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டைக்காய். இது இங்கே ரொம்ப எப்போவுமே கிடைக்கும், பட் இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இந்த சுண்டைக்காய் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சமைச்சிட்டு வேணால் சொல்கிறேன், நல்லா இருந்துச்சா, நம்ம இந்தியன் சுண்டைக்காய் மாதிரி இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது. இங்கே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற க்ராசரி ஷாப்ஸ்லேயே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் ஆனால் நம்மளோட இந்தியன் ஆரிஜின் வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கான கடைக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் கூட கிடையாது, ஆனால் 52 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் தக்காளி வந்து இது வந்து நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளி எல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. பட் ஆனால் இந்த வாட்டி நான் தக்காளி வாங்கும்போது ரேட் ரொம்பவே சீப்பாக இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வாங்கியிருந்தேன். பட் ஆனால் ரேட் 42 ரூபா தான் வந்துச்சு. இந்தியாவில் தக்காளி விலை இப்போ எவ்வளோ அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீரை. ஸோ இது வந்து நம்ம ஊர் கீரை தான், சிவப்பு கீரை. இது வந்து ஒரு 2 வெள்ளி, நம்ம ஊர் காசுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 45-46 ரூபா இருக்கும். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சில பேர் நினைக்கலாம், என்னடா இவங்க ஃபாரினில் இருக்காங்க, வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிடாம நம்ம ஊர் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை இந்த மாதிரி வாங்கி சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன தான் வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிட்டாலுமே இந்த புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், மண்டி, கத்திரிக்காய் பொரியல் இது மாதிரி சாப்பிட்டா தான் ஒரு சாப்பிட்ட திருப்தி. எங்கே இருந்தாலும் நம் மக்களே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் நாங்கள் மோஸ்ட்லி எப்போவுமே இந்தியன் வெஜிடபிள்ஸ் வாங்கி சமைச்சு சாப்பிட்றது தான் எங்களுக்கு பிடிக்கும். அதுதான் நாங்கள் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.